ஒரு நல்ல படத்துக்கு 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது எங்கேஜ், என்லைட்மென்ட், எம்பத்தைஸ். எங்கேஜ்னா என்டர்டெயின்மென்ட், என்லைட்மென்ட்னா எஜுகேஷன், எம்பத்தைஸ்னா எமோஷன். அந்த மூணுத்தையுமே இந்த படத்துல பெர்ஃபெக்ட்டா பிளெண்ட் பண்ணி சூப்பரா கொடுத்திருக்காங்க. வணக்கம் சினி ஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ டிஎன்ஏ, டைரக்டட் பை நெல்சன் வெங்கடேசன், ஸ்டாரிங் அதர்வா, நிமிஷா சஜயன். ஒரு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிற பொண்ணுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த 10 நிமிஷத்துல அந்த குழந்தைய எடுத்து அவகிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு இது என்னோட குழந்தை இல்ல அப்படின்னு சொல்றா. அவ சொல்றத ஃபேமிலியில இருக்கிற யாருமே, கூட இருக்கிற யாருமே நம்பல. அவன் ஹஸ்பண்ட் மட்டும் நம்புறான். அந்த குழந்தைய தேடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தை உண்மையிலே மாறிச்சா, மாறி இருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எதுக்காக மாத்துனாங்க, யார் மாத்துனாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிருச்சு டிஎன்ஏன்றதுமே இந்த குழந்தை தான் இஷ்யூ, அதுதான் இந்த படத்தோட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கேரக்டர்ஸோட பேரையே, திவ்யா அண்ட் ஆனந்தன்ற பேரையே டைட்டில் வச்சு அவங்க 2 பேரோட கதை தான் இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆக போகுது அப்படின்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே அதர்வாக்கு பிரேக்கப் ஆகி அதனால ட்ரக் அடிக்ட் ஆகி ரீஹாப் சென்டருக்கு போய் அங்க இருந்து திருப்பி வருவா. அவங்க வீட்லயே அவனை மதிக்காம தான் இருப்பாங்க. அதே மாதிரி நிமிஷாக்கும் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறதுனால அவங்க வீட்லயே அவங்க அம்மா அவளை மதிக்காம, கல்யாணம் ஆகல, நீ இப்படி இரு அப்படி இரு, அமைதியா இரு அப்படின்னே அவளை அடிச்சு அது பண்ணியே வளர்த்துட்டு இருப்பாங்க. இந்த 2 ஃபிளாடா இருக்கிற கேரக்டருக்கும் கல்யாணம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தா சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த 10 நிமிஷத்துல குழந்தைய எடுத்துன்னு போய் இன்குபேட்டர்ல வச்சு வந்து அவகிட்ட கொடுப்பாங்க. குழந்தைய பார்த்தோம்னே அவ கண்டுபிடிச்சிருவா இது ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு சூப்பரா அவளுக்கு ஞாபக சக்தி இருக்குன்றத வந்துட்டு முன்னாடியே டாக்டர் கிட்ட பேசும்போது அவங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத கரெக்டா சொன்னதை காட்டியிருந்தாங்க. அது சூப்பரா இருந்துச்சு படத்துல. ஆனா அவ மட்டும் தான் குழந்தை, இது என் குழந்தை இல்லைன்னு சொல்லுவா தவிர வேற யாருமே அதை நம்ப மாட்டாங்க. ஆனா அதர்வா மட்டும் அதை நம்புவான். நம்பி அவன் தனியா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். இப்போ அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த குழந்தை உண்மையிலேயே மாறி இருக்கா, மாறி இருந்தா யார் மாத்தினாங்க, எதுக்கு மாத்தினாங்க, எப்படி அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறான்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல அந்த குழந்தையை கிட்னாப் பண்ற சீன்ஸ், குழந்தையை எப்படி கிட்னாப் பண்றாங்க, அந்த கிட்னாப் பண்றவன் எப்படி அந்த குழந்தையை கிட்னாப் பண்ற ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்றதும், அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிற சீன்ஸ் வந்து டில் த எண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வரைக்கும் வரும். ஸோ அது வரைக்கும் வர்றதுனால நிமிஷாக்கும் சரி, அதர்வாக்கும் சரி அந்த எமோஷனை படம் ஃபுல்லா கேரி பண்ண முடியுது. போலீஸா வர பாலாஜி சக்திவேலோட கேரக்டர், அவர் அதர்வாக்கு ஹெல்ப் பண்றது, இது எல்லாமே படத்துல சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப த்ரில்லிங்கா எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்து பார்க்குற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு இந்த படத்துல. டைரக்டர் இந்த படத்துக்காக பண்ண டீடைலிங் ஒர்க் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தையை கிட்னாப் பண்ண ஆரம்பிக்கிறவன் எதுக்காக ஆரம்பிச்சான் அப்படின்றதுல இருந்து அவன் என்ன வேலை செய்யறான், அந்த வேலை அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதுக்காக அவன் ஒரு டீம் செட் பண்றான். அந்த டீம் எந்தெந்த டீம், அந்த டீம்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல எப்படி ஒர்க் பண்ணும், ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ண போற அதர்வாவும் சரி, பாலாஜி சக்திவேல் அவங்க எப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, யாரெல்லாம் போய் மீட் பண்றாங்க, அது எல்லாமே படத்துல ரொம்ப டீடைலா இருந்துச்சு. வெறும் 3 வாரம் தான் இருக்கும் பாலாஜி சக்திவேலுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அவர் அந்த டைம்லயும் இவன் குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லா இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிங்கிள் ஷாட்ல நம்ம காட்டிடுவாங்க. அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு படத்துல பாக்குறப்போ. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு வயசான ஒரு லேடி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. குழந்தையெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தூக்குற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பாக்குறப்போ உண்மையிலேயே நமக்கு ஒரு பயம் வருது, இந்த மாதிரி எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய தேடி போறப்போ அதுல வர சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல இந்த பலி கொடுக்குற சீன்ஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்துட்டு பிச்சை எடுக்க அனுப்புறாங்க அப்படின்றது, இவங்க தேடி போகிற இடத்துல பாலாசக்திவேல் வந்துட்டு ரொம்ப நார்மலாக குழந்தை செத்து கிடக்கிறதோ இல்லை குழந்தைங்களை திருடி பிச்சை எடுக்க அனுப்புறதோ ரொம்ப கேஷுவலாக அவர் எடுத்துக்கிட்டு அவர் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் ஈஸிப்பான்னு அவர் சொல்கிறதும், அதர்வாக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது எப்படி ஃபீல் ஆகுதோ படம் பார்க்குற நமக்கும் அந்த ஃபீல் வருது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திபன். படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட மூடுக்கு ஏற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபி பண்ணது நமக்கும் அது பயங்கரமாக செட் ஆச்சு. ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சீன் ஃபைட் வரும். அந்த ஃபைட்டுக்கு லைட் செட் பண்ணது, ஒரு அதர்வா வந்துட்டு ஆப்போசிட் பில்டிங்ல இருந்து அங்க பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டா காட்டி அதுல இருந்து அவங்க க்ளோஸ் அப் போய் காட்டுறது, அந்த மேட்சிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த சீன்லயே குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். குழந்தைய பேக் உள்ள வச்சுக்கிட்டு ஸோ அந்த குழந்தைய எப்படி மூவ் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்குள்ளேயே ஒரு லைட்டிங் பண்ணிருப்பாங்க குழந்தை மூவ்ல இருக்கும்போதே. அது சூப்பரா இருந்துச்சு படத்துல பார்க்கறதுக்கு. இந்த படத்தோட எடிட்டர் சபு ஜோசப். இந்த படத்துக்கு எடிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஒரு த்ரில்லர் மட்டும் இல்லாம நமக்கு அந்த எமோஷனையும் கன்வே பண்ணி ஒவ்வொரு சீன்லயுமே அந்த பில்டப் பண்ணிட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துல ஸ்லோவா பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்லோ, எந்த இடத்துல ஃபாஸ்ட் கட் வரணுமோ அந்த இடத்துல ஃபாஸ்ட் கட் வரன்ற மாதிரி சில சீன்லாம் எடிட்ல வந்துட்டு நமக்கு அந்த ஃபீல் பயங்கரமா கன்வே ஆகுது. நம்ம சீட் எட்ஜுக்கு வந்து போடா சொல்றா புடிடா அந்த மாதிரி நமக்கே சொல்ல ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு. ஆனா பாட்டு
எந்த பாட்டுமே ஒர்க் அவுட் ஆகல. படத்தில் தேவையில்லாமல் ஓப்பனிங்லேயும் ஒரு சாங்கு, ஒரு ஐட்டம் சாங் ஒன்று வச்சுருந்தாங்க. அது ரெண்டுத்தையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மேபி அந்த ஓப்பனிங் சாங் வந்துட்டு ஸ்டோரியை சொல்கிறதுக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவனோட பிரேக்கப்பை காட்டுறதுக்கும் கன்வே பண்ணுறதுக்காக அந்த சாங்கை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கூட ஓகே. அந்த ஐட்டம் சாங்கை டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நல்லா போயிட்டு இருக்க படத்தில் அந்த பாட்டு மட்டும் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸாக வர அதர்வாவோட ஃப்ரெண்டு ரமேஷ் திலக்கும் அவங்க அப்பா சேத்தனும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா படத்தில் எங்கேயுமே வரமாட்டாங்க. கடைசியில் ஒரே ஒரு ஷாட்டுக்கு மட்டும் ரமேஷ் திலக் வந்துட்டு போகிற அவங்க அப்பா அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பாரு. ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ இதுவாக இருந்து இவன் தேடிக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க ரெண்டு பேருமே எங்கேயுமே வரமாட்டாங்க. இந்த படத்தோட கதையை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு போயிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி போகாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷனாக மாற்றி படத்தில் எல்லாமே அதர்வா மட்டுமே பண்ணுறாரு. அவரால் எல்லாமே பண்ண முடியும், அவர் ஒரு ஆளே கண்டுபிடிச்சிருவாரு. ஒரு பெரிய சிபிஐ லெவலுக்கு அதர்வாவை மாற்றினது வந்துட்டு கொஞ்சம் மைனஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் தான். இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு படத்தோட கிளைமேக்ஸ் நம்மளை எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சு ஒரு பயங்கரமான த்ரில்லராக படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு டைலாக் வரும், தப்பு செஞ்சவன் யாரும் தப்பிக்கிறது இல்லை, தண்டனைக்கான காலம் தள்ளி போகுதுன்னு. அந்த தீமை படத்தோட எண்டிங்கில் வந்து முடிச்சது சூப்பராக இருந்துச்சு. பயங்கர அப்ளாஸ் கொடுக்கலாம் அதுக்கு. ஸோ ஒரு நல்ல எமோஷனல் த்ரில்லரை தியேட்டரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் இந்த வீக் பாருங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பாய்லர்ஸ் அலர்ட். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே அதர்வாவை காட்டினோடனே வந்துட்டு லவ் ஃபெயிலியர், அதுக்காக சரக்கு அடிக்கிறான், அதுக்காக ஒரு பாரில் ஒரு சாங்கு, வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்து பழகி போன மாதிரி ஒரு கிளீஷேவாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் ஏன் அந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்ற ரீசனை காட்டினோடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உடனே வீட்டிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவாங்க. அவனை சும்மா படுக்க வைப்பாங்க, அங்கேருந்து ஏஞ்சாக ரியாப் சென்டரில் இருப்பான். ரியாப் சென்டர்லேருந்து முடிஞ்ச உடனே வந்துட்டு கல்யாணம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதர்வாவோட ஆக்டிங்கும் ரெண்டு சேஞ்ச் காட்டியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் ஒரு மாதிரியும், அதுக்கப்புறமா படம் ஃபுல்லாகவுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அந்த குழந்தை காணாமல் போனதும், யாருமே நம்பாமல் இருக்கிறது, இவன் மட்டும் நம்பி அதை சைலண்டாக கண்டுபிடிக்கிறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதும், இவங்க வளர்க்குற ஒரு குழந்தையை எத்தனை போய் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்காக ஃபீல் பண்ணி அழுகுறதும், நிமிஷாக்கு சப்போர்ட் பண்றது, அது எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிமிஷா சஜயனும் இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டான கேரக்டரா கொடுத்திருந்தாங்க. அந்த டிஃபரெண்டான கேரக்டரா அந்த படத்துல சொல்றாங்க. ஆனா அதுதான் நம்ம தமிழ் சினிமாவோட சோ கால்டு ஒரு ஸ்பெஷல் ஹீரோயின். அந்த ஹீரோயினை இந்த படத்துல லூசா காட்டுறாங்க. ஆனா அந்த கேரக்டர் நிமிஷா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறது சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட ஓப்பனிங்ல பொண்ணு பார்க்க வருவாங்க, அவங்க அந்த இடத்துல பேசுறது, அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிட்ட வந்து பேசுறது எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். அவங்க ஒரு நார்மலாக தான் இருப்பாங்க. அது ஏன்றத ரீசனாக வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு எப்படி அவளை வந்துட்டு லூசுன்னு சொல்லி வளர்த்ததுனாலே அப்படி இருந்திருப்பா. அவளுக்கான லவ் கிடைச்சதுக்கு அப்புறமா அவள் மாறுறது, அப்போ குழந்தை காணாமல் போனதுக்கு அப்புறமா அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சைலண்ட் ஆகி, அது ஒரு தேர்ட் சேஞ்ச் ஓவர். குழந்தை காணாமல் போனதுக்கு அப்புறமா அவங்க மாறி ரொம்ப சைலண்டாக இருக்கிற கேரக்டராக மாறுறது. திருப்பி அவங்க வளர்க்குற குழந்தைய அவங்க எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். அந்த குழந்தைய கொடுத்துடலாமா, என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய போய் பார்ப்போமா அப்படின்னு ரிப்பீட்டடாக கேட்கறது. அப்புறம் குழந்தை கிடைக்கல அப்படின்றோடனே குழந்தை எப்போ வேணா வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வீட்டை க்ளீன் பண்ணிட்டே இருக்கிறது, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படத்தில். ரைட்டிங்காகவும் சரி, அவங்க பர்ஃபார்மன்ஸாகவும் சரி. இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவே டைரக்டரோட ரைட்டிங் தான். ஒவ்வொரு சீனுமே இம்பாக்ட்ஃபுல்லாக எங்கேஜிங்காக இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த பாட்டி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகிற சீனை காட்டுறதும், படத்தோட ஓப்பனிங்க்கு ஒரு சீன் செட் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு பாட்டி வரும், அந்த பாட்டி எடுத்துகிட்டு போகிற சீனை காட்டுவாங்க, அந்த பாட்டி பர்ஃபார்ம் பண்ணதும் எப்படி அதை பண்ணுறாங்கன்னு காட்டுறது. அதுக்கப்புறம் ஒரு நரபலி சீன் வரும், குழந்தைங்களாம் நரபலி கொடுக்குறாங்கன்னு காட்டுறது, அந்த இடத்துல போய் காட்டி கண்டுபிடிக்கிற சீனும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழந்தையும் இவங்க காட்டிகிட்டே வருவாங்க. குப்பைத்தட்டில் குழந்தை கிடைக்குது, குப்பையில் கிடைக்குது, செத்து போய் குழந்தை கிடைக்குது அப்படின்றத காட்டுறது எல்லாமே படத்தோட கிளைமேக்ஸ். இது எல்லாமே அதர்வாவும் பாலாஜி சக்திவேலும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்துல அதர்வாக்கும் சரி, நிமிஷாக்கும் சரி எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த இடத்துல குழந்தைய காணாம போச்சுன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயம் வரும், எந்த அளவுக்கு ஒரு ஷாக் இருக்குமோ, படம் பார்க்குற நமக்கும் அது இதுவாகுது. ஒரு நரபலி கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல குழந்தைய வச்சு அதை பண்றாங்க, அதை போய் அதர்வா வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறான்னா அது நம்ம பார்த்து நமக்கு எந்த ஒரு பயம் வருமோ அந்த பயம் வருது படத்தில். அந்த பாட்டி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறப்போ, ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு போகிறப்பையும் யாருமே பார்க்க மாட்டாங்களா, ஈஸியாக அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்ற கொஸ்டின் நமக்குள்ளேயே வந்து அந்த பயம் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, த்ரில்லர் மூவிஸை லைக் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் 1000 வேர்ல்ட் பெஸ்ட் மூவிஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the Thriller of Cinema.